ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வடக்கில் இவ்வருடத்தில் மீள்குடியேற்றம் முழுமையாகும், வடமாகாண ஆளுநர் தெரிவிப்பு. வடமாகாணத்தில் இந்த வருடத்திற்குள் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் முழுமைப்படுத்தப்படும். ஜனாதிபதி ரணிலின் உத்தரவுக்கு அமைய இந்த செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆளுநர் PSM சார்ல்ஸ் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த வருட இறுதிக்குள் மீள்குடியேற்ற நடவடிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இறுக்கமான பணிப்புரை வழங்கியுள்ளார். அதற்கேற்ப நடவடிக்கைகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜாழ் மாவட்டத்தில் 1500 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். அவர்களை மீள்குடியேற்றுவது தொடர்பில் விசேட கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அத்துடன் ஏற்கனவே மீள்குடியேற்றப்பட்ட மக்களின் வீடுகளுக்கான மின்சார விநியோகம் தொடர்பில் துரித கதியில் நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாநிலத்தில் காணி உறுதிப்பத்திரங்களை கைமாற்றும் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. உரித்து காணி உறுதிகளை வழங்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய மே மாத நிறைவுக்குள் வடக்கு மாநிலத்தில் 60,000 பேருக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் கையளிக்கப்பட உள்ளன. வடக்கு மாநிலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வீட்டுத் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல்கள் மற்றும் திட்டமிடல்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த திட்டத்தில் நெடுந்தீவு மக்களுக்கான 76 வீடுகளும் உள்வாங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு துறைசார் திட்டங்களும் வலயங்களாக பிரிக்கப்பட்டு பொதுமக்கள் இலகுவில் அணுகக்கூடிய வகையில் மேம்படுத்தப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்க்கக்கூடிய வகையில் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பாடசாலை சூழலில் மாணவர்கள் நடமாடும் நேரத்தில் கனரக வாகனங்களுக்கு தடை. ஜாழ் மாவட்டத்தில் பாடசாலைகள் ஆரம்பமாகும் நேரத்திலும் நிறைவடையும் நேரத்திலும் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போதே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு முன்பாக பாடசாலைகள் ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் நேரங்களில் கனரக வாகனங்கள் அதிவேகமாக பயணிக்கின்றன. இதனால் பெரும் துன்பங்களையும் நெருக்கடிகளையும் மாணவர்கள் எதிர்கொள்ள நேரிடுகின்றது என்று சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்தே இந்த தடை நடைமுறைக்கு வந்ததுடன் வீதி போக்குவரத்தை கண்காணிக்கும் அதிகாரிகள் அதிக அக்கறையுடன் செயற்பட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் போட்டியிட்டு கொண்டு ஓடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூறப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஹெரோயினுக்கு பதிலாக மனவழுத்த மாத்திரைகள், ஒருங்கிணைப்பு குழுவில் வெளிவந்த பகீர் தகவல். ஹெரோயின் கடத்தல் அண்மை காலமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ள பின்னணியில் ஹெரோயினுக்கு அடிமையானவர்கள் அது கிடைக்காமையால் மனவழுத்தத்திற்கு பயன்படுத்தும் மாத்திரைகளை பதில் பொருளாக பயன்படுத்தி வருகின்றனர் என்ற பகீர் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் தற்போது யுக்திய சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் ஹெரோயின் பாவனை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்துக்கு ஹெரோயின் சருதியாக கடத்தப்படுவது மிகையாகவே குறைந்துள்ளதாக சொல்லப்படும் பின்னணியில் ஹெரோயினுக்கு அடிமையானவர்கள் பதில் பொருளாக மனவழுத்தத்துக்கு பயன்படுத்தும் மாத்திரைகளை உட்கொண்டு வருகின்றனர். மனவழுத்தத்துக்கு பயன்படுத்தும் மாத்திரைகள் தட்டுப்பாடுகள் ஏற்படும் அளவுக்கு மருத்துவ காரணங்களுக்கு அப்பாற்பட்ட அதன் பாவனை அதிகரித்துள்ளது என்றும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அபிவிருத்தி திட்டங்களை ஓரிடத்தில் குவிக்காதீர்கள், ஜாழ் ஒருங்கிணைப்பு குழுவில் நேற்று இறுக்கமான அறிவுறுத்து. அபிவிருத்தி திட்டங்களை நகர பகுதிகளை மையப்படுத்தியதாக குவிக்காமல் தீபக பகுதிகளையும் கருத்தில் கொண்டு பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற இறுக்கமான அறிவுறுத்தல் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று விடுக்கப்பட்டது. ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது முதலீட்டு வலயங்களாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகள் தொடர்பான
கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் விளையாட்டு வளாகம் மற்றும் உட்புற பொழுதுபோக்கு வசதிகளுக்காக 30 ஏக்கர் நிலப்பரப்பு அடையாளம் காணப்பட்டுள்ள விடயம் சபைக்கு தெரியப்படுத்தப்பட்ட போதே ஜாழ்ப்பாண நகரப்பகுதியை மட்டும் மையப்படுத்தி முதலீட்டு வலயங்களை உருவாக்காமல் தீவகம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில்தான் பரந்துபட்ட வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனும் வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானமும் தெரிவித்தனர். அல்லைப்பட்டி மண்டைதீவில் தேவையான இடங்கள் உள்ளன. அங்கு முதலீட்டு வலயங்களை அடையாளம் கண்டு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போது அந்த பகுதிகள் அபிவிருத்தி அடையும், போக்குவரத்துகளும் மேம்படும் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்தியாவில் இன்று தேர்தல் ஆரம்பம். இந்திய மக்களவைத் தேர்தல் இன்று ஆரம்பிக்கின்றது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன. இந்திய மக்களவைத் தேர்தல் வழக்கம் போல கட்டங்கட்டமாக நடத்தப்பட உள்ளது. முதலாவதாக தமிழகத்தில் இன்றைய தினம் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன. தமிழகத்தில் 40 தொகுதிகளில் இம்முறை 4 முனை போட்டி நிலவுகின்றது. திமுக, பாஜக, நாம் தமிழர் மற்றும் அதிமுக கட்சிகளில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறும் என்பது தொடர்பில் கணிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. திராவிட கட்சிகளுக்கு சவால் விடக்கூடிய வகையில் பாஜக இம்முறை வரலாற்று எழுச்சியை பெறும் என்று ஊகிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இடம்பெறும் இந்த தேர்தல் பலத்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஈரான் ஜனாதிபதியின் பயணம் ரத்தாகலாம், விமல் வீரவன்ச ஆரூடம். சர்வதேச நாணயமும் அமெரிக்க தூதரகமும் தான் இந்த நாட்டை ஆளுகின்றன. எனவே ஈரான் ஜனாதிபதியின் இலங்கைக்கான பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட வாய்ப்புண்டு என்று நாடாளுமன்ற உறுப்பினரான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்வதற்கு ஈரான் ஜனாதிபதி இலங்கை வரவுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் என வெளியாகும் தகவல்கள் தொடர்பிலேயே விமல் வீரவன்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். உமா ஓயா திட்டத்திற்கு ஈரான் உதவி செய்துள்ளது. ஒரு நாட்டின் அபிவிருத்தி திட்டத்திற்கு ஒரு நாடு உதவி வழங்கினால் அதன் திறப்பு விழாவில் குறித்த நாட்டின் தலைவருக்கு பங்கேற்க உரிமை உள்ளது. எனவே நீங்கள் கூறுவது போல் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்திருந்தால் பயணம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்படலாம் என்று விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 1,31,652 குடும்பங்களுக்கு ஜாலில் இலவச அரிசி. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் 1,31,652 குடும்பங்கள் இலவச அரிசி வழங்கும் திட்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போதே 10 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. பொதுமகன் ஒருவர் 10 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் வரவேற்கப்பட வேண்டியது. எனினும் இந்த அரிசி ஏழைகளுக்கு முறையான வகையில் சென்று சேருமா, அதற்கு என்ன உத்தரவாதம்? செல்வந்தர்களும் அரசாங்கத்தின் மானிய திட்டங்களையும் இலவச திட்டங்களையும் முறையற்று அனுபவிக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதையடுத்து இந்த திட்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களின் விவரங்கள் அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படும். அது தொடர்பில் அதிருப்திகள் இருந்தால் பொதுமக்கள் தெரியப்படுத்தலாம் என்று அமைச்சர் டாக்லஸ் சுட்டிக்காட்டினார். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நாளையே இந்த பட்டியல் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் இறுக்கமாக அறிவுறுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சந்திரிகா தயவோடு சுதந்திர கட்சியை கைப்பற்ற சதி, தயாசிறி ஜெயசேகர தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றும் அரசாங்கத்தின் சதி திட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமைத்துவம் வழங்குகின்றமை கவலை அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கட்சியின் பதவி நிலைகளில் இருந்து விலகியுள்ள போதிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொறுப்புகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் ஆளுந்தரப்பினருடனோ அல்லது எதிர்த்தரப்பினருடனோ இதுவரை இணையவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பின்னடைவுக்கு பல காரணிகள் உள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாம் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டோம். அரசாங்கத்தில் இருந்து விலகுவதற்கு, அமைச்சு பதவிகளில் இருந்து வெளியேறுவதற்கும் தீர்மானித்தோம்.
சர்வகட்சி அரசாங்கம் நாட்டிற்கு தேவையாக உள்ளது என கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன பல தடவைகள் வலியுறுத்தியிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றும் அரசாங்கத்தின் செயற்பாடே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கட்டியெழுப்புவதற்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க போன்றவர்கள் இவ்வாறான சதித்திட்டங்களுக்கு தலைமைத்துவம் வழங்குகின்றமை மிகவும் கவலைக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, யாழ் மாவட்டத்தில் நள்ளிரவில் சுண்ணக்கற்கள் கடத்தப்படுகின்றதா? ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. யாழ் மாவட்டத்தில் நள்ளிரவில் சுண்ணக்கற்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு திருகோணமலைக்கு கடத்தப்படுகின்றதா என ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் இருந்து நள்ளிரவு வேளை சுண்ணக்கற்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படுவதாக மக்கள் என்னிடம் முறையிட்டுள்ளார்கள். இது தொடர்பில் மக்களால் முறையிடப்பட்ட இடங்களை பார்வையிட்ட போது அங்கு 20 முதல் 25 அடி வரை அகலப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அகலப்பட்ட சுண்ணக்கற்கள் புரிதொரு இடத்திற்கு கொண்டு சென்று சேர்த்த பின்னர் நள்ளிரவு வேளை திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த செயற்பாட்டிற்கு யார் அனுமதி வழங்கியது? கற்களை அகழ்வதற்கு எந்த திணைக்களம் பொறுப்பு கூறுவது? இராணுவம் போலீசாரின் அனுமதியுடன் இது நடைபெறுகின்றதா? யார்தான் பொறுப்பு கூறுவது? 12, 14 கண்டர் டிப்பர் வாகனங்களில் கற்களை கொண்டு செல்கின்றார்கள். நள்ளிரவில் இந்த வேலைகளை செய்வதால் இரவு கடமையில் நிற்கும் போலீசார் இராணுவத்தினர் இதனை கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்குகின்றார்களா? ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் இணைத்தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார். அமைச்சரும் இணைத்தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் யாரால் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது, இதனை நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் போலீசார் இராணுவத்தினரிடம் இவை தொடர்பில் நள்ளிரவு வேளை கடமையில் இருக்கின்ற போது வீதியில் செல்லும் கனரக வாகனம் டிப்பர் வாகனங்களை சோதனைக்கு உட்படுத்தி உரிய அனுமதிகளை சோதனை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புங்குடுதீவில் மனித எச்சங்கள். புங்குடுதீவு பகுதியில் மனித எலும்புக்கூட்டின் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு 2ஆம் வட்டாரத்தில் சிவன் கோயில் புனரமைப்பு பணிகளின் போது நிலத்தை அகழ்ந்த போது எலும்புக்கூட்டின் எச்சங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு நெருக்கமாக கடற்கரை ஓரமாக எலும்புக்கூடு மீட்கப்பட்டது. அது மிக பழையதாக தோன்றுவதாக பிரதேசவாதிகள் தெரிவித்தனர். இதேவேளை குமுதினி படகு படுகொலை சம்பவத்தில் படுகாயமடைந்த ஒருவர் புங்குடுதீவு வைத்தியசாலையில் சிகிச்சையின் போது உயிரிழந்ததாகவும் அவரது சடலமும் வைத்தியசாலைக்கு அண்மையாக கடற்கரை ஓரமாக புதைக்கப்பட்டதாக உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக பிரதேசவாதிகள் தெரிவித்தனர். எனினும் மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு எச்சம் குமுதினி படுகொலை காலப்பகுதிக்குரியதா என்பது ஆய்வின் பின்னரே உறுதியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கைக்கு உதவ தயாராக உள்ளோம், IMF உறுதி. சர்வதேச கடன் வழங்குநர்களுடனான பேச்சுக்களுக்கு இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான கடனை மறுசீரமைக்க சர்வதேச கடன் வழங்குநர்களுடன் மே மாத நடுப்பகுதியில் இலங்கை உடன்படிக்கைக்கு வரும் என ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. சர்வதேச இணையதளம் ஒன்றை மேற்கோள் காட்டி ப்ளூம்பர்க் இணையதளம் இலங்கையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான அண்மைய தரவுகளை வெளிப்படுத்தியுள்ளது. சர்வதேச கடன் வழங்குநர்களுடன் இலங்கை பிரதிநிதிகள் குழுவால் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட பேச்சுக்கள் தோல்வியடைந்த போதிலும் அடுத்த சில வாரங்களில் இலங்கை மீண்டும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்பட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவி வகிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதால் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான நிரந்தர தடை உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
இந்த மனு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேன தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுகின்றமை கட்சியின் ஜாப்பை மீறுவதாக அமைந்துள்ளது என சட்டத்தரணிகள் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தேர்தல்களை பிற்போடும் முயற்சிகளை எதிர்ப்போம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. தேர்தல்களை பிற்போடுவதை சிறிதளவும் சகித்துக் கொள்ளப் போவதில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல்களை பிற்போடுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றால் அதனை சிறிதளவும் சகித்துக் கொள்ளப் போவதில்லை, அதனை எதிர்க்கவும் தயங்கப் போவதில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேர்தல்களை பிற்போடுவது சர்வஜன வாக்குரிமை குறித்த மக்களின் நம்பிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கௌசல்ய நவரட்ன மக்களின் வாக்குரிமைக்கு சவால் விடுகின்ற விடயமாகவும் இது மாறும் எனவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ் மாவட்டத்தில் 620 பயனாளிகளுக்கு 1 மில்லியன் பெறுமதியான வீட்டுத் திட்டம். ஜாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு. ஜாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரேசியலர் பிரிவுகளில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 620 பயனாளிகளுக்கு சுமார் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டம் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போதே பதில் அரசாங்க அதிபர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, மீள்குடியேற்றப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளை திருத்துவதற்காக 40 மில்லியன் ரூபாய் பணம் கிடைத்துள்ளது. மேலும் 15 பிரேசில பிரிவுகளில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 620 பயனாளிகளுக்கு சுமார் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டம் வழங்கப்பட உள்ளது. அதற்காக சுமார் 619.380 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வீட்டுத் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் பிரேச செயலர்களின் கண்காணிப்பில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் பதில் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழர்கள் சிங்களவர்களுக்கு வாக்கு போடலாம், தமிழர்கள் தமிழனுக்கு வாக்களிப்பது இனவாதமா? சுமந்திரனிடம் கேள்வி எழுப்பும் சுரேஷ். 1978 இருந்து எவ்வித நன்மைகளும் கிடைக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டு. தமிழர்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்கு போட்டால் அது இனவாதத்தை தூண்டாது. ஆனால் தமிழ் வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தினால் மட்டும் அது இனவாதத்தை தூண்டும் என்ற கருத்துப்பட பேசுவது நாகரிகமானதாக இல்லை என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் பகுத்து ஆராய வேண்டும் என EPRLF கட்சியின் தலைவரும் முன்னாள் எம்பியுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் புதன்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அண்மையில் கருத்தெரிவிக்கையில் குமார் பொன்னம்பலம் மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகியோர் தமிழ் பொது வேட்பாளராக நின்றதும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி தெரிந்தும் தற்போது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் சிங்கள தரப்பை விரக்தியடையவும் அவர்களை எதிர்வினையாற்ற செய்யவும் வாய்ப்பு உள்ளதாக கருத்தெரிந்தமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில், முதலாவதாக இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. இங்கு யாரும் தேர்தலில் போட்டியிடலாம். அந்த வகையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சகல உரித்துக்களும் இந்த நாட்டில் வாழக்கூடிய சகல பிரஜைகளுக்கும் இருக்கின்றது. ஆகவே தமிழர்கள் தரப்பில் யாரும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என யாரும் வரையறைகளை விதிக்க முடியாது. இரண்டாவது, சுமந்திரன் எடுத்துக்காட்டாக கூறும் குமார் பொன்னம்பலம் மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகிய இருவரும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை. தமது கட்சி சார்பிலும் சுயேட்சையாகவுமே அவர்கள் போட்டியிட்டார்கள். ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளும் இணைந்து பொதுவான தேவை கருதி பொது வேட்பாளராக முன்னிறுத்தி மக்களின் ஆதரவு கோரும் வகையில் அவர்கள் போட்டியிடவில்லை. அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் போட்டியிட்டது என்பது வேறு விடயம். ஆனால் இன்று பொது வேட்பாளர் விடயம் என்பது அவ்வாறு அல்ல. தமிழ் மக்களின் சார்பில் சில விடயங்களை பூர்த்தி செய்வதற்காக அவ்விடயங்கள் தொடர்பில் சிங்கள அரசியல் சமூகத்திற்கும் ராஜதந்திரிகளுக்கும் தெளிவுபடுத்துவதற்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சக்திகளும் இணைந்து நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது பற்றித்தான் ஆலோசித்திருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் வேட்பாளர் விசப்பரீட்சை CVK சிவஞானம் கூறுகிறார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது விசப்பரீட்சை என்பதுடன் மீறி வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்தால் பொது வேட்பாளர் தெரிவுடன் அது முடங்கு நிலை ஏற்படும் என வடக்கு மாகாண சபைத் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார்.
நேற்று வியாழக்கிழமை ஜாழ் கல்வியங்காட்டு பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என பலரும் பலவிதமாக பேசி வருகின்றனர். ஒவ்வொருவரும் தமக்கு ஏற்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் என்னுடைய கருத்து, பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது விசப்பெருட்சி ஒன்றுக்கு செல்வதற்கு சமமானது. அவ்வாறு பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்தால் தெரிவு செய்த ஆண்டுடன் பொது வேட்பாளர் தெரிவு முடங்கும் நிலை உருவாகும். ஏனெனில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் பிரதேசவாதம் மதவாதம் மேலெழுந்து வேட்பாளர் தெரிவை கைவிடும் நிலையை அவர்களை உருவாக்குவார்கள். கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு வர மாட்டார்கள். அதேபோல் முஸ்லிம்களும் இணக்கப்பாட்டுக்கு வர மாட்டார்கள். கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் கணிசமான வாக்கு வங்கிகளை அவர்கள் பெற்றுள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் கிழக்கில் வாக்களை பெறுவது கடினம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சூத்திரதாரிகளை தப்ப விட மாட்டோம், எமது ஆட்சியில் நீதி கிடைக்கும், ஜேவிபி தெரிவிப்பு. உயிர்த்தினாறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக எமது அரசாங்கத்தில் கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உறுதிமொழியை வழங்கியுள்ளது. தமது உறுதிமொழி அடங்கிய அறிக்கையை கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டையிடம் அந்த கட்சி கையளித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் நேற்று வியாழக்கிழமை புறலில் உள்ள பேராயர் இல்லத்துக்கு சென்று அதனை கையளித்துள்ளனர். உயிர்த்தினார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் 7 விடயங்களை உள்ளடக்கியதாக குறித்த உறுதிமொழி அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஈஸ்டர் தாக்குதல் 5 வருட நினைவு, 21இல் 2 நிமிட மௌன அஞ்சலி. உயிர்த்தினாறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அந்த அழிவுகரமான தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையில் எதிர்வரும் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45க்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த தாக்குதல் குறித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் சமய அனுட்டாங்களை முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள வெப் டைம் நிகழ்ச்சியோடு இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.